ஈரோடு தேர்தலில் வந்து அத்தனை பேத்தையும் கூப்பிட்டு பழனிசாமியிலேருந்து தன்னுடைய பி டீம் அத்தனை பேத்தையும் கூப்பிட்டு யார் நிற்காதீங்க அவர் தனியாக நிற்க வச்சு பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம்னா அவங்க வெள்ளாட்டம் விட்டு பார்த்தாங்க. யாருமே நிற்கலைன்னா கூட அவருக்கு டெபாசிட் கிடைக்காதுங்கிறது அது ப்ரூவ் ஆச்சு. ஏன்னா அந்த எலெக்ஷனில் பாஜக வந்து ஒரு தெல்லுமுள்ளும் பண்ணல. அந்த வாக்கேந்திரத்தை வச்சு அவங்க ஜெயிச்சு கூட இருந்திருக்கலாம். இப்போ இவ்வளோ பேர் புறக்கணிச்சதுனால அத்தனை பேருடைய வாக்குகளை இவருக்கு விழுந்ததுன்னு சொல்லி பண்ணியிருக்கலாம். ஆனால் பாஜக என்ன பண்ணுச்சுன்னா நிஜமாவே சீமானுக்கு என்ன தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த தேர்தலை ஒழுங்காக நடத்திவிட்டாங்க. நடத்துகிற விளைவு என்ன ஆச்சுன்னா அவங்க வாங்கின 12,000 ஓட்டு, பாஜகவாக வாங்கின 12,000 ஓட்டு, இவர் வாங்கின 12,000 ஓட்டு, கரெக்டாக அந்த 24,000 ஓட்டு மாத்திரம்தான் அவருக்கு வந்தது. அதிமுகன்னு பழனிசாமின்னு ஒரு ராசாமி சொல்லிக்கிட்டு இருந்தார். அவருக்கு 45,000 ஓட்டு அதுக்கு முந்தின எலெக்ஷன் கொடுத்து அந்த 45,000 ஓட்டு எங்கே போச்சுன்னு யாருக்குமே தெரியல. அது இந்த ஈரோடு தேர்தலில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னன்னா சீமானுக்கு ஒரு ஆளும் கிடையாது. அவருக்கு வாங்கின அந்த 12,000 ஓட்டோட அவருக்கு அதை ஓவர். பழனிசாமி கிட்ட தொண்டர்களே இல்லைங்கிறது ப்ரூவ் ஆச்சு. இந்த 2 விஷயம் அதில் ப்ரூவ் ஆச்சு.